டேஸ்டியான சுண்டல் குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அரை கப் போல தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். 2 தக்காளி பழத்தையும் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி மிளகாவையும் கீரி சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து பொடியோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கையளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குருமா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும், அதனால தண்ணி எக்ஸ்ட்ராவா விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 7 ல இருந்து 8 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கம கமன்னு சூப்பரான சுண்டல் குருமா ரெடி. கடைசியா ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தோசை, இட்லி,